பாப்பா சந்திரன், நீ கூட காலையில எக்ஸசைஸ் பண்ற பழக்கம் உண்டா? ஆமா சார், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. வேணாம்ப்பா, தயவு செஞ்சு காலங்காத்தால உடம்ப புல்லரிக்க வைக்காத, என்னால தாங்க முடியாது. நானே பிளட் பிரஷர் பேஷண்ட். ரத்த கொதிப்பா சார்? ரத்தம் சாதாரணமா கொதிக்குது, சர்க்கரையோட சேர்ந்து கொதிக்குது. சுகர் கம்ப்ளைண்ட் வேற, அதான் தினம் ஓடுறேன். ஐயோ பாவம். ஆமா, உன் தம்பி என்ன பண்றான்? என் தம்பியா? யார் சார் அவன்? அதான் ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் இந்திரன், மீச இல்லாதவன். அவனா? அவன் சும்மா தின்னு ஊரை சுத்தா சார், காரணம் கூட லாய்க்கல. நீ என்ன பண்ற? என்ன பண்ற சார்? நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வர. அவனை கூட்டிக்கிட்டா? ஆமா, அவனை நான் ஒரு வழி பண்றேன். ஏன்பா நின்னுட்ட? வா வா, நாளைக்கு உன் தம்பியை கூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்துடு. அவனுக்கு நான் எங்க போவேன் சார்? ஏன்? அது ஒரு பெரிய பிரச்சனை சார். நாங்க 2 பேரும் வெளியே போக மாட்டோம், போகவும் முடியாது. கொள்கையில நாங்க 2 பேரும் வெளியே போற மாதிரி சார். அவன் கிழக்குன்னா நான் மேற்கு, அவன் காஷ்மீர்னா நான் கன்னியாகுமரி, நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கே சார். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் டிகேல இருந்து வந்ததுதான். நான் டிகே வச்சுக்க, நீ வரலனாலும் பரவாயில்ல. உன் தம்பியை தனி அனுப்பி வை, அவனை சந்திச்சே தீரணும். நான் வரட்டா ஐயம்பேட்டை? ஐயோ அப்பா, அநாத ரட்சகா ஆபத் பாந்தவா நாகேஷா. நாகேஷ் இருக்கார? நீங்க யாரு? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு உங்களை தெரியுமா? நல்லா தெரியும்ப்பா, அவர் தான் என்ன சொல்லிருக்காரு. வர்ற நேரம் தான், உள்ள போய் உட்காரு. சார்? இல்ல. அப்போ ப்ரொடியூசரா? பத்திரிக்காரரா? இல்ல. இல்ல கடன்காரனா? நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கும் பொறுத்து போல எனக்கும் பொறுத்து போல, சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கலாம் நினைச்சேன், அவ்வளவுதான். வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஷிப் போனா போயேன், உனக்கு தான் லாஸ். அதான் நாகேஷ். ஹாய் சந்திரா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லையா, சொன்னபடி கரெக்டா வந்துட்டியா? அதான் நாகேஷ். வணக்கம் சார். வாடா பொடியா. இவன் என்னுடைய படம் ரசிக, பெரிய ஆக்டர் தெரியுமா? இவன் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனா வாய்ப்பு தான் வரல. உட்கார முன்னாடியா? போனதுக்கு அப்புறம் உட்காருவேன். இதுவா சந்திரா, போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல. ஆமா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல உன் முதலாளி ஒண்ணு நேருக்கு நேராக இல்ல இல்ல, என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைல். ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்கேயும் எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ். பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர். ஆமா, அது எப்படி? அவரு பார்த்தது உன் தம்பி தானே, நீ அவரை நம்ப வச்ச? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு. என்ன பாட்டு பாட்டா பாத்துட்டாரு, தப்பிக்க வேற வழியே இல்ல. நீதான் சொல்லிருந்திய படத்துல ரெட்டை வேஷம் போடும்போது மீசை மட்டும் சேஞ்ச் பண்ண போதுன்னு. பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு தம்பியை உண்டாக்கிட்ட, அவனுக்கு மீசையில சொல்லி சமாளிச்சாச்சு. அப்புறம் என்னடா? அப்புறம் தானேடா. என்னடா? உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அந்த சொல்லிருக்காரு. இப்போ இதை எப்படிடா சமாளிக்கிறது? டேய், நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? எனக்கு மீசை உண்டு, அந்த முண்டத்துக்கு இல்ல. வெரி குட், மீசை எடுத்துட. ஐயோ, பெரிய பூர்வீக சொத்து, 8 கொடுத்தா மருந்து எடுத்துட போறான். டேய், முள்ளுக்காக தேர் கொடுத்தான் பாரி, தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட. டேய், மீசை எடுத்துட்டு தம்பியா நீயே போ. நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசையோட சந்திரன் எப்படி போறது? வளர்த்துட்டு போ. ஒரு நாளைக்குள்ள வளராதோ? ஒட்டு மீசை நான் தர்றேன், ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸுக்கு போ. மீசை எடுக்காம வேற ஏதாவது ஒளி இருந்தா சொல்லுமா. பெரிய சாம்சன் இவன், எல்லா சக்தியும் மீசைக்குள்ள வச்சிருக்கான். டேய், நாளைக்கே நல்ல நாள், புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, முகூர்த்த நாள். காலகாலத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போ. ஏண்டா சிரிக்கிற? நீ மீசை இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. நாங்க பேசிட்டு இருந்தியா? என்ன பண்றது, பொதுவா வேணாமா?
தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லா 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 லா. பா 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 பா. தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு லா 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 லா. ஏய் தோட்டக்காரன், யார் அது? உன்னை தாயா தோட்டக்காரன்? ஏயா கையில பைப்பை வச்சு தண்ணி அடிச்சா உடனே தோட்டக்காரனா? என்ன பெரிய சங்கோல? எங்க அவன் முதலாளி? யாரு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா? ஆமா, அந்த கிழவன் தான். கூப்பிடியா அந்த கிழவனை? கூப்பிடுறேன். ஆமா, உங்க முதலாளி எப்படி? செடு முஞ்சியா சிரிச்ச முஞ்சியா? அதான் பார்க்க போறிய. வேலை கத்த படம் கொடுப்பாரா இல்ல கஞ்ச புத்தியா? உன்னை பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, ஒரு அல்டாப்பு பேர் வழியா இருக்கிற நீ. நான் ஏன் பயப்படணும்? வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. என்னது? நல்லா சோறு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி? வாரு, தொப்பை எப்படி வளர்த்து வச்சிருக்காரு? அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கேயே இரு, நான் உள்ள போய் செய்தியை சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. டேய் சந்திரா, நீ ஆசையா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திர. தைரியமா கிளி, இந்த கிழவனால ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. Turn right. Come up. Now you turn to your right, young man. சார் Ah. சார் அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு சார். நீங்களும் அந்த தோட்டக்காரனும் ஒரே மாதிரி இருக்கீங்களே சார். வெட்டி போறீங்களா? என்ன பேரதிர்ச்சியா இருக்கா? நீ புத்திசாலிதான். தேங்க்யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்கார். நோ 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 நோ, யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விறுவிறுக்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க அந்த வேலை செஞ்சிடக்கூடாது. அது உங்க தப்பு. நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கிழவன் சொன்னேன், அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் சொல்றேன். கிழவன். What? Please take your seat. Please take your seat. உண்மைதானே சார்? It's a fact. We can't deny it. Sorry, I'm too frank. மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன். இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. மிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னா, என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன். அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம், பூர்ஷ்வா மென்டாலிட்டி. ஓகே, அரை மனசோட சம்மதிக்கிறேன். பாட்டு கத்து தர தகுதி உனக்கு இருக்கான்னு உன்னை நான் சோதனை பண்ணணும். ஷேம் ஷேம். நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான் ஒரு மாணவனை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா. நீயுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி அட்டானா ராகத்தை அவனோடத்துல புடிச்சு தொலைல ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகப்பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. சரோஜினி. ஹாய் டாடி. என் டாக்டர் சரோஜினி, மியூசிக் மாஸ்டர், பேர் இந்திரன். வணக்கம். ப்ளீஸ் டு மீட் யூ. வாயால வணக்கம் சொன்னா போதும். வணக்கம் சரோ. சரோஜினி. ஓகே, வணக்கம் சரோஜினி. உங்க அப்பா பர்மிஷனோட நான் இன்னில இருந்து என் தொழிலை உங்ககிட்ட காட்ட போறேன். புரியாத பல விஷயங்களை புரிய வைக்க போறேன். பாட்லே பாட்லே. பாட்ல பாட்ல. சரோஜினி, இசைங்கிறது ஒரு ஆழமான கடல். அதை எல்லாராலையும் அவ்வளவு சுலபமா நீந்த முடியாது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். ரோட்ல போற பரதேசி கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆயிடலாம். ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது.
பயபக்தியோட கத்துக்கணும். ஓகே, குட். மிஸ்டர் ஸ்ரீராம். யாரது யாரு? மிஸ்டர் ஸ்ரீராம். நான் தான். உங்களை தான். உங்க ஆசைகளோட நான் இப்போது இருந்த என் கைவரிசையை காட்ட போறேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ. இது என்ன? யார் அது? சின்ன பையனை கூப்பிடாம ஸ்ரீராமன் கூப்பிடுறானே. இந்த நாட்டுல தட்டு தடுமாறி தசை மாறி கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே கெட்டு போயிருக்கான். இவனை திருத்தறதா இவங்க அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்திருக்கேன். பையன் இப்படி இருக்கானேன்னு பாத்தியா? மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்க பத்தி. ஏன்பா தம்பி, அந்த கேள்வி என்ன? அது இன்னொரு வாட்டி கேட்ட சொல்ல தெரியாது சார். சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து அட்டானா ராகத்தை அரக்கோணத்துல புடிச்சு ஆதித்தாளத்தை தொடையில போட்டா கிடைக்கிறது கல்யாணியா, காம்போதியா, ஸ்ரீபிரியாவா, பத்மபிரியாவா, சத்யபிரியாவா? அசந்து போயிட்டேன். இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். சங்கராபரணம் சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? தேவலோகமா? இந்த ரூமுக்குள்ள நுழையும் போது அப்படியே சப்த ஸ்வரங்களும் வலிக்கிற மாதிரி ஒரு பிரமை. மியூசிக்னா எனக்கு உயிரே. ஆனா பாருங்க, எங்க அப்பாவுக்கு மியூசிக்னாலே பிடிக்காது. என்ன செய்யறது? சில நேரங்கள்ல அந்த ஆண்டவன் ரொம்ப ராங்கா முடிச்சு போட்டுடுவான். இது எல்லாத்தையும் நீங்க வாசிப்பீங்களா? வாசிக்கணும்னு ஆசைதான், அதனாலதான் வாங்கினேன். ஆனா இப்போதைக்கு அழகா தொடச்சு வைக்க மட்டும்தான் தெரியும். கவலைப்படாதீங்க. உங்களை வீணால ஒரு காயத்ரியா, வயலன்ல ஒரு கன்னியாகுமாரியா, பாடுதல ஒரு MS சுப்பலட்சுமியா, ஆடுறதுல ஒரு பத்மா சுப்பிரமணியமா நான் தயார் பண்றேன். தேங்க்யூ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க திறமை எனக்கு தெரியும். ஏன் திறமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன் இன்ஜினியரிங் காலேஜில் நடந்ததே, அப்போ உங்க பாட்டு கேட்டிருக்கேன். இட் வாஸ் சூப்பர். அப்பவே என்ன பாத்திருக்கீங்களா? எஸ். அன்னைக்கு மேடையில பார்த்த அந்த முகத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல. இந்த முகம்தான், இதே முகம்தான். இந்த முகத்துக்கு இப்படி ஒரு பாராட்டா? அப்போ உங்களுக்கு பெருசா மீசை இருந்தது. எனக்கு எப்பவுமே மீசை கிடையாது. மீசை இருந்தது சிஸ்டர், எனக்கு எப்பவுமே மீசை இருந்ததில்லை. நோ நோ, அன்னைக்கு மீசை இருந்தது. ஏன் மூஞ்சி ஏன் மீசை நான் இல்லைங்கிறேனே. ஏன் கண்ணு ஏன் பார்வை நான் இருந்ததுங்கிறேனே. இல்லை சார், இருந்தது மாஸ்டர். ஐயோ. ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? என்ன மீசை 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 மீசை? மீசை முக்கியமா பாட்டு முக்கியமா? பாட்டுதான். அதான் இந்த மீசையில ஒத்துக்கிட்டாதான் நான் பாடுவேன். சரி, மீசை இல்ல.